வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான 105 மினிட்ஸ் அப்படின்ற ஹாரர் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல அன்ஷிகா தான் லீட் ரோல் பண்ணிருப்பாங்க. இந்த படம் முழுக்கவே இவங்க மட்டும் தான் வருவாங்க. அன்ஷிகா அவங்களோட வீட்டுக்கு வராங்க. அமானுஷ்யமா பல விஷயங்கள் நடக்குது. ஏன் இந்த மாதிரி நடக்குது, இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்றதை அவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே கார்ல ஈரின் தனியா வந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. ஈரின் பேரு ஜானு அப்படின்றது. இப்ப டீசல் இல்ல போல, அதனால இவங்களும் பெட்ரோல் பங்க்ல வண்டியை நிறுத்திடுறாங்க. இவங்களே டீசல்லாம் இந்த இடத்துல ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப திரும்பி கார் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு பின் சீட்ல யாரோ உட்காந்து இருக்க மாதிரியே இவங்களுக்கு தோணுது. கார் கண்ணாடியே நமக்கு காட்டுறாங்க. பின்னாடி இவங்கள மாதிரியே யாரோ உட்காந்து இவங்களை முறைச்சு பாக்குற மாதிரி காட்டுறாங்க. அவங்களுக்கு அந்த உணர்வு வந்து திரும்புறாங்க. அந்த இடத்துல பார்த்தா யாரையும் காணோம். இப்ப மேற்கொண்டு இவங்க கார்ல வந்துட்டு இருக்கும் போது இவங்கள மாதிரியே யாரோ எதிர தெரியுறாங்க. இவங்க கொஞ்ச நேரம் ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காங்க. இவங்கள மாதிரியே ஒருத்தங்க தெரியுறாங்கல்ல, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல மறைஞ்சு போயிடுறாங்க. நடக்கிற ஒண்ணுமே ஈரனுக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் இந்த மாதிரிலாம் தோணுது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே தான் வீட்டுக்கு வராங்க. இவங்க வீட்டுக்கிட்ட வந்துட்டு இருக்கும் போதே மழை பயங்கரமா பெய்ய ஆரம்பிக்குது. இப்ப இவங்களும் வீட்டு காம்பவுண்ட்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. இப்ப வீட்டுக்கு பக்கத்தையே காரை நிறுத்திடுறாங்க. கதவை திறந்து உள்ள போனோம் அப்படின்ற மாதிரி கதவெல்லாம் திறந்துட்டு இருக்காங்க. மழை அதிகமா பெஞ்சிட்டு இருக்கிறதுனால கரண்ட் கட் ஆயிருது. அதனால இவங்களும் வீட்டுல இருக்க கேண்டில் எல்லாம் ஏத்தி வச்சிட்டு இருக்காங்க. இப்ப தண்ணி தாகம் எடுக்கிறதுனால ஃப்ரிட்ஜ்ல இருந்து தண்ணி எடுத்து இவங்க குடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி குடிச்சிட்டு இருக்கும் போது வீட்டுக்குள்ள வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. கரண்ட்டும் வந்துருது. இப்ப அங்க இருக்க சிங்க்ல போய் ஃபேஸ் வாஷ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. பார்த்தா சிங்க்ல தண்ணி வர மாட்டேங்குது. என்னடா தண்ணி வரல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அங்க இருந்து கொஞ்சம் தள்ளி வந்துடுறாங்க. பார்த்தா இப்ப சிங்க்ல இருந்து தண்ணி ஆட்டோமேட்டிக்கா வருது. என்ன இப்ப தண்ணி வருது அப்படின்ற மாதிரி பக்கத்துல போய் பாக்குறாங்க. இந்த மாதிரி அமானுஷ்யமா நடக்கும் போது யாருக்காவது சொல்லணும்னு நினைப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இவங்களும் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேச நினைக்கிறாங்க. ஆனா ஃப்ரெண்டுக்கு கால் போகவே மாட்டேங்குது. என்ன கால் போக மாட்டேங்குதுன்னு யோசிச்சுக்கிட்டே மாடியில இருக்க இவங்களோட ரூம்க்கு வந்துடுறாங்க. அந்த ரூமை பார்க்கும்போது இவங்க ஒரு ரைட்டர்னு தெரிய வருது. ஏன்னா ரைட்டிங் சம்பந்தப்பட்ட நிறைய திங்ஸ் தான் இவங்களோட ரூம்ல இருக்கு. ஈரினும் செம்ம டயர்டா இருக்காங்க. உட்காந்துருந்தவங்க படுத்து அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இவங்க கால் பண்ண ஃப்ரெண்டு கால் பண்றாங்க. கால் வந்ததுனால இவங்களும் வேகமா எந்திரிச்சு கால் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும் போதே போனு கட் ஆயிருது. என்னன்னு பார்த்தா போனு சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குன்னு இவங்களுக்கு தெரிய வருது. சார்ஜ் சுத்தமா இல்லையான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி ஒரு குளியல போடுவோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் பாத்ரூம்க்கு வந்துடுறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு கொஞ்சம் அப்செட் ஆகுறாங்க. சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கண்ணை மூடி இவங்களும் படுத்துடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறக்கிறாங்க. பார்த்தா ஒரு ஓபன் பிளேஸ்ல இருக்காங்க. என்ன பாத்ரூம்ல தானே படுத்தோம், இங்க எப்படி வந்தோம்னு யோசிச்சுக்கிட்டே நடக்கிறாங்க. பார்த்தா இவங்களோட தலை எங்கேயோ இடிச்சிருது. எதுவுமே இல்ல, ஆனா இடிச்சிட்டுமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. வேற பக்கம் போலான்னு போறாங்க. அந்த இடத்துலயும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல இவங்களோட தலை இடிக்குது. சுத்தி ஏதோ ஒரு கண்ணாடி இருக்குன்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதை மீறி இவங்க தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடமா வரதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு கதவு இவங்க கண்ணுக்கு தென்படுது. இது இவங்க வீட்டுல இருக்க ஒரு கதவை தான் இருக்கும். வேகமா அந்த கதவு கிட்ட வந்து கதவை திறக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அது திறக்கவே மாட்டேங்குது. இவங்களும் ஃபுல் ஃபோர்ஸ போட்டு அந்த கதவை திறக்கிறாங்க. திறந்தவங்க வேகமா அங்க இருந்து ஓடுறாங்க. பார்த்தா இவங்களோட பாத்ரூம் கதவை திறந்ததை இவங்க வெளியே ஓடி வந்துட்டு இருக்காங்க. மாடியில இருக்க பயந்தவங்க மாடியை விட்டு வேகமா கீழே இறங்கிடுறாங்க. இப்ப படிக்கட்டுல ஒளிஞ்ச மாதிரி உட்காந்து இருக்காங்க. யாரோ இங்க இருக்க மாதிரியே இவங்களுக்கு தோணுது. இப்ப சட்டுன்னு யாரோ முதுவை டச் பண்ற மாதிரி தோணுது. பின்னாடி திரும்பி பார்த்தா யாருமே காணோம். யாருமே இல்லாம எப்படி அப்படி தோணுச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. கதவை திறந்துட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பார்த்தா இவங்களால இவங்களோட கதவையே திறக்க முடியல. சரி போன் மூலியமா யாருக்காவது கால் பண்ணலான்னு போன் எடுக்கிறதுக்காக ஓடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அதுல சார்ஜ் சுத்தமா இல்லைன்னு ஞாபகம் வருது. சார்ஜரை எடுக்கலாம் தேடிட்டு இருக்காங்க. திடீர்னு இவங்களை யாரோ பிடிச்சி ஒரு ரூம்குள்ள தள்ளி விட்டுறாங்க. யார் தள்ளி விட்டான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ஈரினும் அங்க இருக்க கண்ணாடியை பாக்குறாங்க. ரிஃப்ளெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுவே காயப்பத்திக்குது. அதுக்கு காயம் ஏற்படுறது இவங்களுக்கும் ஏற்படுற மாதிரி இருக்கு. இது எப்படா பாசிபிள் அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. இப்ப வேகமா அந்த ரூமை விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. என்ன பயமா இருக்கான்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கேக்குது. யார் இது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப அந்த வாய்ஸ் எதுவுமே பேச மாட்டேங்குது. இவங்களுக்கு நடக்கிற எதுவுமே புரிய மாட்டேங்குது. இப்ப சோஃபால சாஞ்ச மாதிரி படுக்கிறாங்க. திடீர்னு யாரோ பின்னாடி இருந்து இவங்களை டச் பண்ற மாதிரி தோணுது. இவங்களும் ஷாக் ஆன மாதிரி சோஃபாவை கவனிக்கிறாங்க. யாருமே இல்ல. யார் இதெல்லாம் பண்றா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இப்ப அந்த நபர் திரும்பி பேசுறாரு. எனக்கு காஃபி வேணும், உனக்கும் எனக்கும் சேர்த்து காஃபி போட்டு எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுக்கு பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. சரி அது கேட்ட மாதிரி நம்ம காஃபியை போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி வேகமா கிச்சனுக்கு வந்துடுறாங்க. இப்ப வேகமா 2 காஃபியை ரெடி பண்றாங்க. இப்ப பொறுமையா வெளியே வந்துட்டு இருக்காங்க. நீங்க கேட்ட மாதிரியே காஃபியை ரெடி பண்ணிட்டேன், என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் டேபிள்ல காஃபியை வச்சிடுறாங்க. இவங்களுக்கு போட்ட காஃபியை மட்டும் இவங்க எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் சுத்தி இருக்க இடம்லாம் எரிய ஆரம்பிக்குது. என்ன எரியுது அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக்கிங்கா பாக்குறாங்க. உடனே இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா தப்பிக்கலாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜை இவங்களால தாண்டவே முடியல. அதை தாண்டணும்னு நினைக்கும் போது இவங்களோட கால் லாக் ஆன மாதிரி இவங்க பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க.
இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இவங்க கண் முழிக்கிறாங்க. அப்படி முழிச்சு பார்க்கும்போது சங்கிலியால யாரோ இவங்களை லாக் பண்ணியிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அந்த லாக்கை உடைக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் உடைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்படி உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது இவங்க கால்ல கொஞ்சம் அடிலாம் பட்டுது. இந்த காயத்தோட இவங்களும் மேல இருக்க போனை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எடுக்கிறதுக்காக வந்துடுறாங்க. போன்ல தான் சுத்தமா சார்ஜ் இல்ல, சார்ஜர் எங்கன்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா மேல சார்ஜர் கிடைக்க மாட்டேங்குது. அதனால திரும்பி கீழே போலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் படிக்கட்டு விட்டு இறங்கிட்டு இருக்காங்க. அப்பதான் சங்கிலியோட முனைய பிடிச்சி யாரோ இழுத்துறாங்க. அதனால இவங்களுக்கு பயங்கரமா வலிக்குது. ஏன்னா ஏற்கனவே அந்த இடத்துல அடிபட்டு இருக்குல்ல, அதனால இவங்க வலியால துடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப தவண்டு தவண்டு இவங்களும் பக்கத்துல இருக்க கபோர்டு கிட்ட வந்துடுறாங்க. அந்த கபோர்ட்ல தான் பேண்டேஜ் எல்லாம் இவங்க வச்சிருப்பாங்க. அந்த பேண்டேஜ் வச்சு இவங்களோட காலுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரிலாம் பண்றாங்க. இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இவங்களும் கஷ்டப்பட்டு கதவு கிட்ட வந்துடுறாங்க. யாராவது காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் கத்திட்டு இருக்காங்க. ஆனா வெளியில இருந்து யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. யாரும் வர மாட்டாங்கன்ற மாதிரி அந்த வாய்ஸும் கிண்டல் பண்ணுது. நீ யாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அந்த வாய்ஸ் எதுவுமே பேசாம இருக்கு. கோவப்பட்ட இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, வேகமா கிச்சன் ஏரியாவுக்கு போயிடுறாங்க. அங்க இவங்களோட சேஃப்டிக்காக ஒரு கத்தி எடுத்துடுறாங்க. இப்ப என்கிட்ட கத்தி இருக்கு, உனக்கு தைரியம் இருந்தா என் கண் முன்னாடி வா, உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கத்தியை அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்காங்க. இப்ப அந்த உருவம் இருக்கு பாத்தீங்களா, கத்தியை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. இவங்களோட கழுத்தை இவங்களே அறுத்துக்கிற மாதிரிலாம் போறாங்க. வேணா வேணான்னு கெஞ்சுறாங்க. ஆனா இவங்க கழுத்து அறுத்துறது போல இவங்க யாடமா கீழே விழுந்துடுறாங்க. ஈரன் இப்ப காட்டு பகுதியில தலைகீழ தொங்கிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் என்ன விட்டு அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காரு. இப்ப இந்த இடத்துல இவங்க கண் முழிச்சிடுறாங்க. ஆக்சுவலா கழுத்தெல்லாம் அது அறுத்து இருக்காது. இவங்க தான் அந்த மாதிரி யோசிச்சு மயங்கி விழுந்திருப்பாங்க. முதல்ல கால்ல இருந்து இதை ரிமூவ் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. பழைய பொருள்லாம் ஒரு ரூம்ல இருக்கும். அந்த ரூம்க்கு வந்துடுறாங்க. சுத்தில வச்சு இதை உடைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் உடைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா எவ்வளவு ட்ரை பண்ணியும் இவங்களால உடைக்க முடியல. அந்த இடத்துல இருக்க ஒரு கண்ணாடியை இவங்க கவனிக்கிறாங்க. அந்த கண்ணாடியை இவங்க பார்த்துட்டு இருக்கும் போது வேற சில கிளிப்பிங்க நமக்கு காட்டுறாங்க. அதாவது அந்த கண்ணாடிக்குள்ள இவங்க மாட்டிட்டு இருக்க மாதிரிலாம் இவங்களுக்கு தோணுது. நம்ம எதுக்காக இந்த மாதிரி வீட்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்கோம், எதனால நம்மளை சுத்தி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, நம்ம யாருக்கு என்ன தப்பு பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்க மைண்டுக்குள்ள ஏகப்பட்ட கேள்வி ஓடிட்டு இருக்கு. அந்த கேள்வியை தான் நமக்கு இப்பெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, எப்படியாவது போனை சார்ஜ் போட்டு கால் பண்ண முடியுதா பாக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப சார்ஜரை ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காங்க. சார்ஜர் ஒரு இடத்துல இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப கீழே வந்து சார்ஜ் போடலாம் அப்படின்ற மாதிரி சுவிட்ச் பாக்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்து இவங்க சார்ஜ் போட ட்ரை பண்றாங்க. சார்ஜ் போடலாம் நினைக்கும் போது கரண்ட் வெளியே பாஸ் ஆகுது. அதை பாக்குறதுக்கே இவங்களுக்கு பயமா இருக்கு. சார்ஜ் போட முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப இவங்களும் செம்ம கடுப்பா கீழே இறங்கி வராங்க. இவங்க கீழே வரும்போது இவங்கள மாதிரியே யாரோ பயந்த மாதிரி உக்காந்துருக்காங்க. என்ன நம்மள மாதிரியே யாரோ உக்காந்துருக்காங்கன்னு யோசிக்கிறாங்க. டக்குன்னு அந்த உருவம் நிமிர்ந்து இவங்களை பயமுத்திருது. இவங்களும் பயந்த மாதிரி அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க. என்ன ரொம்ப பயந்துட்டியா அப்படின்ற மாதிரி அந்த வாய்ஸ் பேசுது. உனக்கு என்னதான் வேணும், ப்ளீஸ் என்ன விட்டு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினுக்கு பயங்கரமா விக்கல் எடுக்குது. தண்ணி குடிக்கணும் அப்படின்ற மாதிரி தண்ணியை தேடுறாங்க. எந்த இடத்துலயுமே உங்களுக்கு தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. திரும்ப திரும்ப விக்கிட்டு இருக்காங்க. என்ன விக்கலா, தண்ணி வேணுமா அப்படின்ற மாதிரி அந்த வாய்ஸ் கேக்குது. இவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. இந்த குடிச்சுக்கோன்ற மாதிரி அந்த பேய் நிறைய தண்ணியை இவங்க மேல ஊத்திருது. இவங்களும் அந்த தண்ணி எல்லாம் தொடச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா உடம்புல திடீர்னு தண்ணி காணாம போயிருது. என்னடா அதுக்குள்ள மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஈரனும் மொட்டை மாடியில போய் யாரையாவது கூப்பிடலாம் நினைக்கிறாங்க. அப்படி போகும்போது தான் டிவி ஓடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன வீடியோ ஓடுதுன்னு பாக்குறாங்க. இவங்க உட்காந்து அழுதுட்டு இருக்க மாதிரி தான் வீடியோல ஓடிட்டு இருக்கு. இவங்களும் ஷாக்கிங்கா அதை பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா, நல்லா பாருன்ற மாதிரி அந்த வாய்ஸ் சொல்லுது. இவங்களும் டிவியை கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப டிவில இருக்க இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த செயினை வச்சு இவங்களோட கழுத்தை இவங்களே நெரிச்சுக்கிறாங்க. அதை பாக்குற உண்மையான ஈரனும் பயப்படுறாங்க. என்னதான் பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. இத முதல்ல கால்ல இருந்து ரிமூவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஸ்டோர் ரூமுக்கு திரும்பி வந்துடுறாங்க. அங்க இருக்க சுத்தில வச்சு இவங்க பயங்கரமா அடிக்கிறாங்க. இவங்க காலுக்கு தான் வலிக்குது. அது சுத்தமா உடையவே மாட்டேங்குது. இப்பதான் அந்த இடத்துல சின்னதா இருக்க ஒரு ரூமை பாக்குறாங்க. அதாவது வென்டிலேட்டர் ரூம் மாதிரி இருக்கு. இது வழியா தப்பிக்க ட்ரை பண்ணா என்னன்னு யோசிக்கிறாங்க. இப்ப கஷ்டப்பட்டு அதுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. இப்ப வெளியே போற மாதிரி ஒரு ரூம் தெரியுது. இவங்களும் அந்த கதை ஓபன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஓபன் பண்றாங்க. பார்த்தா ஒரு சின்ன ரூம் தான் இருக்கு. அந்த ரூம்ல வந்து இவங்க மாட்டிக்கிறாங்க. அந்த ரூம் நார்மலா வேற இருக்க மாட்டேங்குது. கொஞ்சம் கொஞ்சமா சுத்த ஆரம்பிக்குது. அப்படி சுத்துறதுனால இவங்க பொத்து பொத்துன்னு கீழே எல்லாம் விழுந்துட்டு இருக்காங்க. இது எல்லாம் ஈரனுக்கு வர இல்யூஷன் தான். ஈரன் இன்னமும் ஆள்ல தான் இருக்காங்க. மொட்டை மாடிக்கு போறதுதான் ஒரே வழி அப்படின்ற மாதிரி வேக வேகமா மொட்டை மாடிக்கு வந்துட்டு இருக்காங்க. இவங்க மொட்டை மாடிக்குள்ள நுழைஞ்சோன்னா கதவு ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகுது. லாக் ஆகும் போது சங்கிலியோட ஒரு பக்கம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சைடுல மாட்டிக்குது. இவங்களும் அந்த சங்கிலியை எப்படியாவது எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. ஆனா அது வரவே மாட்டேங்குது. கதவை திறக்கலாம் ட்ரை பண்றாங்க. கதவையும் இவங்களால திறக்க முடியல. இப்ப எப்படி இங்க இருந்து கிளம்புறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க காலை விட்டு தான் அதை எப்படியாவது எடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏற்கனவே இவங்க கால்ல பல அடிபட்டிருக்குல்ல, அதனால கால்ல தோலே உறிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு இழுக்கிறாங்க. இப்ப தோல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆன மாதிரி இவங்களும் காலை வெளியே எடுத்துடுறாங்க. இவங்க காலை வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் அந்த கதவை திறக்குது. கதவுக்கு அந்த சைடுல ஏதோ ஒரு ஒளி மாதிரி தெரியுது. அதை பாக்குற இவங்களும் பயப்படுறாங்க.
முதல்ல தள்ளி போயிடணும் அப்படின்ற மாதிரி வேகமா அங்க இருந்து தள்ளி போறாங்க. யாராவது ஹெல்ப் பண்ணுங்க, நான் இங்க மாட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் கத்திட்டு இருக்காங்க. ஆனா இவங்க சொல்றது யாருக்குமே கேட்கல போல. யார்கிட்ட இருந்தும் இவங்களுக்கு ஹெல்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. இப்பதான் ரெண்டு பேர் பேசிக்கிற மாதிரி வாய்ஸ் கேக்குது. நமக்கும் கதையை இப்பதான் புரிய வைக்கிறாங்க. ஜானு இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு நபர் கூட ஃப்ரெண்டு மாதிரி பழகி இருப்பாங்க. அடிக்கடி வெளியே ரெண்டு பேருமே சேர்ந்து எல்லாம் சுத்தி இருப்பாங்க. உன் கூட இருக்கும் போது டைம் போறதே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் அந்த நபர்கிட்ட சொல்றாங்க. அவருமே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவர் இவங்கள ஒன் சைடா லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. சமயம் பார்த்து ப்ரொபோஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி ப்ரொபோஸ் பண்றாரு. எது, நீ என்ன லவ் பண்றியா? நான் உன்னை லவ் பண்றதா எப்ப சொன்னேன்? எனக்கு உன் மேல லவ் இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லி ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. அதனால அவர் சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாரு. அந்த கோவத்தினால தான் இவங்களை பழி வாங்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பேக்ரவுண்ட்ல இவங்களுக்கு கேட்டுட்டு இருக்க கான்வர்சேஷன் வச்சு இவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா சாவர் தான் ஒரே வழி அப்படின்ற மாதிரி மாடியில இருந்து குதிச்சிடுறாங்க. இப்ப கீழே விழுந்தவங்க பயங்கரமா காயப்பட்டு இறந்து போயிடுறாங்க. அச்சச்சோ, இறந்து போயிட்டியா, ரொம்ப பாவமா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த வாய்ஸ் சொல்லுது. இது எல்லாத்தையும் ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, கதையா வந்து லேப்டாப்ல டைப் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரைட்டர்ன்ற மாதிரி சொன்ன பாத்தீங்களா, இவங்க கதையா தான் இந்த விஷயத்தெல்லாம் எழுதியிருக்காங்க போல. உண்மையே எனக்கு நடந்த விஷயத்துல சில ஃபிக்ஷனை சேர்த்து தான் இந்த கதையை எழுதியிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப யார்கிட்ட இருந்தோ கால் வருது, பப்ளிஷர் கிட்ட இருந்து தான் கால் வருது போல. இவங்களும் அட்டென்ட் பண்ணி சகஜமா அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது ஜானு அப்படின்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. இவங்க திரும்பி பாக்குறாங்க. கதையில ஒரு வாய்ஸ் கேட்ட மாதிரி இவங்க எழுதி வச்சிருக்காங்கல்ல, அந்த வாய்ஸ் தான் இவங்களுக்கு கேக்குது. அதனால இவங்களும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இவங்க ஏற்கனவே எழுதி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா டைப்லாம் ஆகுது. இது இன்னும் முடியல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் டைப் பண்ணுது. இப்ப இவங்களும் ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காங்க. இதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. வித்தியாசமா ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. உங்க எல்லாருக்கும் இந்த படம் பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியே இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.